அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்கள் மற்றும் இபிஎஃப்ஓவில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது இபிஎஃப்ஓ பென்ஷன் ரூல்ஸில் அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கணவனுக்கு பின் மனைவிக்கு ஓய்வூதியம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இபிஎஃப்ஓவில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய பிஎஃப் ஊழியர்களுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஊழியர்களாக நீங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இதாக இருக்கும். ஸோ அதாவது ஒவ்வொரு மாதமும் தங்கள் சம்பளத்தில் ஒரு பகுதியை இபிஎஃப் கணக்கில் சேமிக்கிறார்கள். அதேபோல் அவர்கள் பணிபுரியும் நிறுவனமும் ஊழியர்களின் இபிஎஃப் கணக்கில் அதே அளவு பங்களிப்பை அளிக்கிறது. ஸோ இந்த இபிஎஃப் கணக்குகள் மற்றும் ஓய்வூதிய செயல்முறைகள் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான அதாவது இபிஎஃப்ஓவில் நிர்ணயிக்கப்படுகின்றன. தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு பணி ஓய்விற்கான வயது 58 உள்ளது. ஸோ ஒருவர் ஒரு நிறுவனத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் கூட ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர். ஒரு பணியாளருக்கு அவரது பணி ஓய்விற்கு பிறகு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. பணி ஓய்விற்கு பிறகு கிடைக்கும் ஓய்வூதியம் தொடர்பாக ஊழியர்களிடையே பல கேள்விகள் இருக்குது. அவற்றில் முக்கியமானது, ஒரு பணியாளர் 58 வயதிற்கு பிறகு மரணமடைந்தால் அந்த பணியாளரின் மனைவிக்கு ஓய்வூதியம் கிடைக்குமா என்பதுதான் பெருவாரியான ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. பணி ஓய்வுக்கு பிறகு வாழ்க்கையை நிதி பற்றாக்குறை இல்லாமல் கழிப்பதற்காகவே பெரும்பாலான ஊழியர்கள் இபிஎஃப் டெபாசிட் செய்கிறார்கள். எனினும் பல சமயங்களில் துரதிருஷ்டவசமாக உடல்நிலை குறைவால் சிலர் மரணமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட தருணங்களில் இபிஎஃப் மூலம் கிடைக்கும் தொகை அந்த நபரின் குடும்பங்களுக்கு மிக உதவியாக இருக்கிறது. ஒரு ஊழியர் 58 வயதிற்கு பிறகு மரணமடைந்தால் அவரது மனைவிக்கு அந்த நபர் ஓய்வூதியத்தை பெறுவதற்கான உரிமை உள்ளது. இந்த சூழலில் நாமினிகளுக்கு முழு தொகையும் கிடைக்கும். ஸோ பணியாளர் பணி ஓய்வு பெற்ற பின் மரணமடைந்தால் அவரது மனைவிக்கு ஓய்வூதிய தொகையில் பாதி தொகை கிடைக்கும். பணியாளரின் இறப்புக்கும் அவர் ஓய்வு பெற்று அந்த தேதிக்கும் இடையே இடைவெளி அதிகமாக இருந்தால் ஓய்வூதிய தொகை குறைவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. விதவைகளுக்கான ஓய்வூதிய தொகை 1000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு ஊழியர் மரணம் அடைந்தால் அவரது மனைவிக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் பொறுப்பு இபிஎஃப்ஓவிடம் உள்ளது. இபிஎஃப் என்பது ஒரு விதமான வருங்கால வைப்பு நிதியாகும். இது பொருளாதார ரீதியாக வல்லமை பெற ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஊழியர்களுக்கு தங்களது பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. அடிப்படை சம்பளத்தில் 12% ஊழியர்களின் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. நிறுவனமும் அதே அளவு தொகையை டெபாசிட் செய்கிறது. ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்களின் மூலம் செலுத்தப்படும் இந்த தொகையில் ஊழியர்கள் ஓய்விற்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க உதவுகிறது. ஸோ ஊழியர்களோட ஓய்வு வயது வரம்பினை அரசாங்கம் 58 நிர்ணயித்துள்ளது. ஊழியர்களோட பங்களிக்கும் தொகை முழுவதுமே இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. நிறுவன பங்களிப்பு தொகையின் ஒரு பகுதி ஊழியர்களின் இபிஎஃப் கணக்கிலும் மற்றொரு பகுதி பணியாளர் ஓய்வூதிய திட்டமான இபிஎஸ் கணக்கிலும் டெபாசிட் செய்யப்படுகிறது. ஒரு ஊழியர் ஓய்வு வயதான 58 அடைந்த போது இந்த நிதியிலிருந்து மொத்த தொகையை எடுத்துக்கொள்ளலாம். பிஎஃப் கணக்கிலிருந்து அதாவது ஊழியர்களுக்கு மொத்தமான பணத்தை